எனக்காய் நீ செய்திட்ட என்றும் நன்றி கூறுவேனா. சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனை விசுவாசிப்பேன் உம்மையே. சொல்லுவோமா? சத்ய தெய்வத்தின் மைந்தனை விசுவாசிப்பேன் உம்மையே. வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. ஆமென். வரும் காலம் முழுவதும் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நன்மைக்காய் நன்றி கூறுவேனான். நன்றியோடு நான் துதி எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட என்றும் நன்றி கூறுவேனான். முழங்கால்கள் யாவும் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். ஆமென். முழங்கால்கள் முடங்குமே உந்தன் திவ்ய பிரசன்னத்தினால். முற்றுமுடியாய் என்னையும் காப்பவரே உமக்கென்றுமே துதியே. முற்றுமுடியாய் என்னை காப்பவரே உமக்கென்றுமே துதியே. நான் துதி பாடுவேன் எந்தன் என்றவனே திடுவே. கலங்காதே திகையாதே என்றவனே என்னை காத்து நடத்திடுவே. கலங்காதே திகையாதே என்றவனே என்னை காத்து நடத்திடுவே. கண்மணி போல் என்னையும் காப்பவரே கரை சேர்த்திட வருவே. கண்மணி போல் என்னையும் ஆமென் ஆமென் கரை சேர்த்திட வருவே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனான். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசுராஜனே.
என்றும் நன்றி கூறுவேனான். சத்ய தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேனும். நீங்க விசுவாசிக்கும் போது வருங்காலங்கள்ல இன்னும் கிருபையை பெற்றுக்கொள்ள தெய்வத்தின் ஏகமைந்தனே விசுவாசிப்பேனுமையே. வரும் காலம் முழுவதும் ஜெபமாக கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உன் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. வரும் காலம் முழுவதும் உம் கிருபை வரங்கள் பொழிந்திடுமே. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேனா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்காக அவர் செய்திட்ட நன்மைக்காக நான் இன்னும் நன்றி செலுத்தி இன்னும் நாம் அவரை மகிமைப்படுத்த ஹல்லேலூயா எல்லாரும் சேர்ந்து அவரை மகிமைப்படுத்துவோமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி மகா வறட்சியில் திரட்சியை தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் இந்த ஆண்டுல நித்தம் நடத்தினாரா? நித்தம் நடத்தினாரா? ஹல்லேலூயா. வறட்சியா இருந்திருக்கலாம், வேதனையா இருக்கலாம், பாடுகளா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம். ஆனா அவர் நம்மளை நடத்தினதுனாலதான் இன்னைக்கு நம்ம ஜீவனோட இருக்கிறோம். ஹல்லேலூயா. இன்னைக்கு அவர் கிருபையினால வாழ்கிறோம், பிழைக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தம் உன்னை நடத்தி இனியும் இந்த ஆண்டுல நம்மளை நடத்துவார். புதிய ஆண்டுல இன்னும் நடத்துவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். சொல்லும், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். ஹல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? தொடர்ந்து நன்றி செலுத்தணும். தொடர்ந்து துதி செய் மனமே. ஏன் துதி செய்யணும்னா நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அவர் மரித்தவர் அல்ல. நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே நன்றி செலுத்திக்கிட்டே அவர்கிட்ட கேட்டுக்கிட்டே அவருக்கு விண்ணப்பம் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அவர் காது கேளாதது மாதிரி அப்படி அல்ல. அவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்க சொல்ற துதி, நீங்க நன்றி செலுத்துறது, நீங்க விண்ணப்பம் பண்றது, நீங்க இந்த காரியங்களுக்காக ஆண்டவர் சமூகத்துல மன்றாடுறது, அதெல்லாம் அவர் கேட்டு கொண்டு இருக்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தவர் அல்ல. அவரா உயிரோடு அநேகரை எழுப்பின தேவன். அவர் 3ஆம் நாள் நமக்காக உயிரோடு எழுந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வாரா? சொல்லுங்க. நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அவர் என்றென்றும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிற தேவன். நிறைய காரியங்கள் செத்து போன மாதிரி கிடக்கே, பயப்படாதீங்க. உங்க மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். நீங்க விசுவாசிச்சா போதும். அவர் உங்களுக்காக செத்த நிலைய கூட உயிரோடு எழுப்ப முடியும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு அப்படி நிறைய காரியங்கள்ல உயிர்ப்பிக்க எழும்ப அவர் வல்லமையால் ஆகும், அவரால் ஆகும். அதனால தொடர்ந்து துதி செய் மனமே. அவர் நன்றி செலுத்துறத நிப்பாட்டிடாதீங்க. எனக்கு இதெல்லாம் நடக்கலைன்னு சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து துதி செய் மனமே. மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. யோசபாத்தோடைய நாட்கள்ல யோசபாத்துக்கு விரோதமா சத்துருக்கள் எல்லாரும் எதிர்ந்து சூழ்ந்து வர்றாங்க. அப்ப அந்த லீடர் யோசபாத்துக்குள்ள
ஒரு தைரியம் என்னன்னா, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், நான் ஆராதிக்கிற தேவன் எனக்கு நல்லவராக இருக்கிறார், அவருடைய கிருபை எனக்கு இருக்கிறது. அதனால நான் ஆலயத்துல போய் துதிப்பேன், ஜனங்களா கூடி நான் ஆராதிப்போம், உபவாசம் எடுத்து ஜெபிப்போம், கர்த்தர் நிச்சயமாய் ஜெபத்துக்கு பதில் தருவார் என்று சொல்லி அவங்ககிட்ட ஆயுதம் இல்லை, பட்டயம் இல்லை, எந்த சோர்சஸ் இல்லை. ஆனா ஒண்ணு, கர்த்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பெரிய ஆயுதம், துதின்ற ஆயுதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. துதிக்க 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 உங்களுக்கு ரோதமா எத்தனை சத்துரு போன்ற பாருங்க, பொருளாதாரமா இருக்கலாம், சமாதான குறைவா இருக்கலாம், குடும்ப ரட்சிப்பின் காரியங்கள்ல தடைகள் இருக்கலாம், நிறைய காரியங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில முன்னேற முடியாம நிறைய தடைகள் மழை போல சூழ்ந்து இருக்கலாம். ஆனால் நீங்க தொடர்ந்து துதி செய்யுங்க, துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, தொடங்குறப்பயே துதி செஞ்சு எப்படி நம்மளமா தான் பாடியிருப்பாங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்று உள்ளது என்று சொல்லி பாடினாங்க. ஆயுத மனிதர்களுக்கு முன்பாக அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, நடந்து போய் மற்றவங்களுக்கு முன்னாடி பைத்தியக்காரப்பத்தனமா இருக்கும். இது என்ன, எப்பொழுதும் காலையில ஜெபம் பண்றாங்க, மதியம் ஜெபிக்கிறாங்க, இரவுல ஜெபிக்கிறாங்க, நன்றி செலுத்துறாங்க, ஒன்னும் புரியலையே. ஆனா நீங்க யாரை சார்ந்து கொள்றீங்கன்னா, நான் ஆராதிக்கிற என் தேவன் எனக்கு எல்லாவற்றுக்கும் அவர்தான் எனக்காக யுத்தம் செய்கிறவர் அவர். நான் பாடி துதி செய்ய தொடங்கின போதே என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற தேவன், என் குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குற தேவன். இந்த ஆண்டு அப்படித்தான் நிறைய நேரங்கள்ல பாடி நீங்க விசுவாசத்தோடு பலப்பட்டு துதிச்சு நிறைய காரியங்கள்ல அவர் நாம மகிமைக்காக கடந்து வந்தீங்க. இன்னும் அவர் செய்வார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நிபச்சொல்லை நடு நின்று நீக்கி. ஹல்லேலூயா. எத்தனை நுகத்தடி உங்களுக்கு வந்துச்சு, விரல் நீட்டுதல் வந்துச்சு, அதெல்லாம் அவர் நமக்காக நீக்கி போட்டிருக்கிறார் இந்த ஆண்டுல. ஹல்லேலூயா. கிருபை என்னும் மதிலை பணிவார், உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவார். அவர் சொல்லி நடக்காதது ஏது சொல்லுங்க, அவர் சொல்லி நடக்காதது ஏது? விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்க வாழ்க்கையில ஒரு வார்த்தை வாக்குத்தத்தங்கள் தந்தருவாரானால், உங்களோட பேசுவாரானால் அது நடக்காது ஏது? ஆனா நீங்க விசுவாசிச்சாதான் நடக்கும். கொஞ்சம் ஒரு பிஞ்சு கூட அவிசுவாசம் இருக்கக்கூடாது, முழுசுமா விசுவாசிக்கணும். எப்பவும் உறுதியா, என் ஆண்டவர் அவர்தான் என் தேவன், எந்த சூழ்நிலையில் அவரை விடமாட்டேன், அவிசுவாசம் இல்லாதபடி முழுவதுமா விசுவாசத்தோடு என் தேவன் எனக்காக செய்வார், நான் ஆராதிக்கிற தேவன் உயிரோடு இருக்கிறார், என் வாழ்க்கையில அற்புதம் செய்வார், சொன்னதிலும் அதிகம் செய்வார். சொல்மா, சொன்னதிலும் அதிகம் செய்வார். நன்றியுடன் பாட செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். இந்த புதிய ஆண்டுக்கு 2025 2025 போறதுக்கு முன்பாக இன்னும் ஆண்டவர் உங்களுக்கு சொன்னதிலும் அதிகம் செய்வார். நன்றியோடு பாடி புதிய ஆண்டுக்குள்ள நுழைய செய்வார். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகளை பார்த்து பயப்படாதீங்க, குறைவுகளை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நீங்க பாடி துதி செஞ்சு ஜெயத்தை எடுத்துக்கோங்க, அதுதான் ரகசியம். விசுவாசியை கைவிட மாட்டார், நம் குடும்பங்களை கைவிட மாட்டார், நம் சபையை கைவிட மாட்டார், ஊழியத்தை கைவிட மாட்டார், தலைமுறையை கைவிட மாட்டார், பிள்ளைகளை கைவிட மாட்டார். எப்ப நான் விசுவாசிக்கும் போது விசுவாசத்தை விட்டுறாதீங்க. இந்த விசுவாசம் என்றது கண்டு பார்த்து நம்புறது, அது விசுவாசம் இல்ல. எதுவுமே நடக்கல, எந்த சோர்ஸும் இல்ல, சாத்தியமே இல்ல, அந்த இடத்துல விசுவாசிங்க. நிச்சயம் வாழ்க்கையில அற்புதம் செய்வார்னு விசுவாசிங்க. என் குடும்பத்துல செய்வார், என் வாழ்க்கையில செய்வார், என் பிள்ளைக்குள்ள செய்வார், சந்ததியுடைய சந்ததிக்குள்ள செய்வார், எங்க ஆலயத்துல ஊழியத்துல செய்வார், ஊழிய எல்லைகள்ல செய்வார், ஆலயத்தின் காரியங்கள்ல செய்வார். விசுவாசிச்சு சுதந்திரிங்க. அல்லேலூயா. பாடுவோம் இந்த பாடலை. கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதிசை மனமே. சொல்லுவோமா சேர்ந்த, தொடர்ந்து துதிசை மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய ஒவ்வொரு அவருக்காக பிரயாசப்படுற ஒவ்வொரு அசைவுகளை, ஒவ்வொரு மூமெண்ட்ஸையும் அவர் பார்க்கிறார். அவர் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்கு பதிலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் என்னை
கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவற்றில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். ஆமென் ஆமென். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டை போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவாய் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவாய். கிருபை என்னும் மதிலை பணிவாய் உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவாய். தொடர்ந்து துதி செய். ஆமென் ஆமென். மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். அவர் சொல்லில் நடக்காததேது. ஆமெனா. அவன் வார்த்தை தரையில் வீழாது. அவர் சொல்லில் தேது. அவர் வார்த்தை தரையில் வீழாது. சொன்னதிலும் சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய். ஆமென் ஆமென். சொன்னதிலும் அதிகம் செய்வார். உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் தாண்டு இறுதிக்குள்ளே எப்படி செய்வார்? பாட செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டாமே. துதிப்போரை கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்கள் ஆமென் கைவிட மாட்டார். நம் சபையை கைவிட மாட்டார். இந்த ஊழியத்தை கைவிட மாட்டார். நம் தலைமுறையை கைவிட மாட்டார். நம் பிள்ளைகளை கைவிட மாட்டார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை ஆமென் ஆமென். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மாவறட்சியில் திரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை
திருப்தி செய்வார். உன்னாத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடிருக்கின்றார். துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோடிருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அன்றைக்கு இந்த யோசபாத்தோட இந்த ஜனங்கள் எல்லாம் கூடி யோசபா துதிக்கணும்னு சொன்னோன்னே ஜனங்களும் பிள்ளைகளும் பெரியவங்களும் அதில் சொல்லப்படுறது பெண் சாதிகளும் கூட்டம் கூட்டமா எல்லாரும் சேர்ந்து கொண்டு துதிக்க ரெடி ஆயிட்டாங்க. ஓ, யாரும் அது மறுக்கவே, எல்லாரும் சேர்ந்து அவரை துதிச்சு ஆராதிக்கணும்னு தீர்மானம் எடுத்து நல்ல ஆண்டவருக்கு அவர் மகிமை செலுத்த ஆயத்தமாய் துதிக்க அவர் பாடி துதி செய்ய தொடங்கின போது எதிரிகள் ஒருவரோடு ஒருவர் வெட்டுண்டு வீழ்ந்தார்கள். ஓலா பாஷா பாபா. துதிச்சவங்களை அவர் கைவிடுகிறதே இல்லை. ஒருவரும் துதிச்சவங்க கைவிடப்பட்டதும் இல்லை. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லா துதிங்க. ஓ, முற்பிதாக்கள், ஓ, எத்தனையோ தேவ தாசர்கள் வேதத்துல இப்படியாக எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு எத்தனையோ போராட்டங்கள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது. சோர்ந்து போய் மனம் அடிஞ்சு அவங்க பின்வாங்கி போகல. நிச்சயமாக ஜெயத்தை பெற்றுக்கொண்டே தீர்வோம். மாம்சத்துல போய் அவங்க எதுவும் செய்யல. ஓ, அவங்க எல்லாரும் துதிக்கணும்னு தீர்மானம் எடுத்தாங்க. சமூகத்துல காத்திருந்து தரித்திருக்கணும் தீர்மானம் பண்ணாங்க. ஓ ராபா ஷபா ராபா. கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை நம்பி பிரயாசப்பட்டாங்க. ஓ, பிசாசுடைய கரத்துல இருந்து அவங்களை நன்மையெல்லாம் கொள்ளையடிக்கத்தக்கதாக ஷபா பாபா பாபா அப்படியாக துதிச்சு 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 நன்மையை பெற்றுக்கொண்டாங்க. எத்தனை பேர் அப்படி தீர்மானம் பண்ண போறீங்க? ஓ, துதிச்சு ஆண்டவரை மகிமைப்படுத்தி இந்த ஆண்டுக்குள்ள நன்மையை சுதந்திரிக்கத்தக்கதாக. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து ஓ, அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. நீங்க விசுவாசிக்கும் போது அவர் சொல்ல எல்லாம் ஆகும். ஆனா நீங்க மட்டும் அவிசுவாசமா இருக்கக்கூடாது. ஓ, டவுட்டா இருக்கக்கூடாது, சந்தேகப்படக்கூடாது. முழுசுமா அர்ப்பணிச்சா முழுசுமா அவர் வார்த்தை சொல்லிட்டார், அதை அப்படியே என் வாழ்க்கையில நிச்சயம் செய்வார். சொல்லி சொல்லி அந்த இருதயத்திலையும் சிந்தனையிலையும் வாயிலையும் செயல்லையும் அந்த வார்த்தையை நினைத்து நினைத்து துதித்து நன்றி செலுத்தி நிச்சயமாக ஒரு வார்த்தை கூட தரையில விலகாது. அவர் சொல்லி நடக்காத தேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். சொன்னதிலும் சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். நம்ம தொடர்ந்து துதி செய்யணும், துதி செலுத்தணும். சூழ்நிலைகள்ல துதி செலுத்துறத நிப்பாட்டிடக்கூடாது. துதி செலுத்துறதுல விடாம அதுல கண்டினியூஸா தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோ இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, என் மீட்பர் உயிரோ இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஏசப்பா, துதிக்கிறவங்களுக்காக, ஸ்தோத்திரிக்கிறவங்களுக்காக, காண்கின்றவைகளே அல்ல. ஓ, விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளே நிச்சயமா இருக்கிறது. அதுதான் நிச்சயம்.
இன்னைக்கு காண்றது நிச்சயம் இல்லை, அது டெம்பரவரி தான் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாம். ஆனா காணப்படாத அவருடைய வல்லமை, அவருடைய உயிர்த்தெழுந்த வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய பிரசன்னம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வார்த்தை, அதுதான் நிச்சயம். அதை விசுவாசிங்க. கர்த்தரை நம்புங்கள், அவரை விசுவாசிங்கள். அவருடைய வார்த்தையை விசுவாசிங்கள் தீர்க்கமாக. ஓ ரபா ஷபா பாபா பா. ஓ ஊழியர் மூலம் வருகிற வார்த்தைகள் அதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைகளை விசுவாசித்து, இது எனக்கு தான் விசுவாசிச்சு ஓ லரபா பாபா அப்பொழுது சித்தி பெறுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஓ ரபா ஷபா பாபா பாபா. ஓ யோசபாத் அந்த நாட்கள்ல முழுவதும் தாழ்த்தி தரை மட்டும் கர்த்தரை பணிந்து கொண்டு, சபையார் ஜனங்களும் அப்படி பணிந்து கொண்டு, ஓ லாரா பாபா பாபா பா செய்ய வேண்டியதுதான். முழு மனசோடு அவர் சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி, ஓ ராபா கதரா பாபா பா அப்படியாக இந்த ஆண்டு இறுதியில தேவ சமூகத்தில மன்றாடத்தக்கதாக கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த திட்டங்கள், தரிசனங்கள், நோக்கங்கள், ஓ நம் ஆலயத்துக்குன்னு வச்சிருக்கிற ஊழிய எல்லைகளுக்கு வச்சிருக்கிற தரிசனங்கள் நிறைவேற அவர் சமூகத்திலே நம்மளை தாழ்த்தி சொல்லுவோமா, தரை மட்டும் நம்மளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட மன்றாடி துதித்து ஜெயம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா. நன்றி ஏசப்பா. எங்களை ஆயத்தப்படுத்துங்கப்பா, எங்கள் குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவர் சமூகத்துல ஸ்தோத்திரிப்போமா, எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஏசப்பா. ஓ ஹல்லேலூயா. நீர் வச்சிருக்கிற அந்த திட்டங்கள், தரிசனங்கள் நிறைவேற இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் நீங்குவதாக. அதை பெற்றுக்கொள்றதுக்கு குறைகள் இருக்குமானால் இரத்தத்தினாலே கழுவீராக ஏசப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு சமமா நம்ம ஆராதிக்கிறதுக்கு வேற எதையாவது வச்சிருந்தோம்னா, வேதம் சொல்லுகிறது 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் அதை விசாரிப்பேன். இல்ல இல்ல இல்ல, நம்ம அவரை மட்டும்தான் ஆராதிக்கணும். கர்த்தருடைய நாள் அன்று கர்த்தரை பயத்தோடு கர்த்தரை ஆசரிக்கணும், குடும்பமா ஆசரிக்கணும். ஓ லாரா பாபா பாபா பா ஷபா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உரிகா பாபா பாபா பாபா. உற்சாகமாய் இந்த நாட்களில் அவரை தேட, அவரை பணிந்து கொள்ள, அவரை ஸ்தோத்தரிக்க, ஓ சபை கூடி வருதலை விட்டு விடாதபடி, ஓ ராபா பாஷா பாபா பா. கர்த்தர் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற பெரிய பெரிய காரியங்களை சுதந்திரிக்க ஆண்டவரை ஆயத்தப்படுத்துங்கப்பா. குடும்பத்தை ஆயத்தப்படுத்துங்க. ஷாபாலா பாபா பாபா. ஓ ஹல்லேலூயா. அவரே எங்களை முழுவதும் தரை மட்டும் நாங்கள் தாழ்த்துகிறோம். ஓ ராபா ஷாபா கதரா ராபா ஈகா பாபா பாபா பாபா. ஓ ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இந்த ஆண்டிலே நீ செய்ய போற பெரிய கிரியைகளுக்காக நன்றி. குடும்ப ரட்சிப்பிலே, வேலையிலே, சுகத்திலே, சமாதானத்திலே, குழந்தை காரியங்களிலே, ஓ ராபா ஷாபா பாபா பாபா. ஓரி பாபா பாபா பா. ஓரி பெரிய காதரா பாபா. பிரசவத்தின் காரியங்கள்ல, ஓ ராபா திருமண காரியங்கள்ல, ஓலா பாபா ஷாபா பாபா. ஓ ப்ரமோஷன் காரியங்கள்ல, டிரான்ஸ்ஃபர் காரியங்கள்ல, ஓரி பஹாதரா பாபா. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட காரியங்கள்ல, பொருளாதார காரியங்கள்ல செய்ய போற பெரிய நன்மைகளுக்காக நன்றி. நன்றி ஏசப்பா. இந்த ஆண்டுல அப்படி செய்ய போறீங்க. உம்முடைய வார்த்தையை கொண்டு விசுவாசிக்கிறோம். வார்த்தையின்படியே மகத்தான கிரியைகளை செய்ய போறீங்கப்பா. அதற்காக நாங்கள் விசுவாசத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டு இறுதியில நம்ம அந்த கிறிஸ்துமஸ் நற்செய்திய குறைந்தது 10 பேருக்காவது அறிவிக்க போகிறோம். ஜெபத்தோடு அவர்களுக்கு சொல்லி, ஓ
இந்த கிறிஸ்துமஸ் மூலம் பரிசாக கிறிஸ்துவை பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக கர்த்தர் நம்மளை ஆயத்தப்படுத்தும்படியாக எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள, உங்கள் குடும்பத்துக்குள்ள யாராருக்கெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ குறைந்தது 10 பேருக்காவது அந்த நற்செய்தியை சொல்ல கர்த்தரண்டவர்களை கொண்டு வரத்தக்கதாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓலா ராபா ஷாபா பாபா பாபா ரீபாக தரா ராபா பாபா ஓ ராபா கதரா ராபா பாபா. ஓ சீக்கிரத்திலே சுதந்திரிக்க வேண்டியவர்களே, சுதந்திரிக்க வேண்டியவர்களே ஓ ஜாக்கிரதையோடு ஜபத்தினாலும் விசுவாசத்தினாலும் சுதந்திரிக்கத்தக்கதாக, ஓ துதிச்சு சுதந்திரிக்கத்தக்கதாக. ஓலா ராபா பாபா பாபா. சபையார் கிரியை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்க. ஓ ஹல்லேலூயா. ஓ ராபா கதரா ராபா பாபா ஓலா ராபா பாபா பாபா. உங்க சமூகத்திலே மனப்பூர்வமாக உற்சாகமாக பொருளாலும் பொருத்தனைகளினாலும் தசம பாகத்தினாலும் விதைக்கிறாங்கப்பா. ஏசப்பா சொன்னதிலும் அதிகம் செய்வோம். ஓ ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே இந்த வார்த்தையின்படி விதைக்கிற அப்பா ஒவ்வொருவர் கரங்களும் ஆசீர்வதிக்கப்படுவதா. உன் கனியை பட்சிக்கிறவரை நான் கண்டிப்பேன்னு சொன்னீங்களே. ஓ ராபா பாபா ஷாபா பாபா. ஆலயத்தின் காரியங்கள்ல திரளாய், ஆலய கட்டுமான காரியங்கள்ல ஓ ஹல்லேலூயா உடைய சுவிசேஷ பணிக்காக திரளாய் விதைக்கத்தக்கதாக கரங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக, எல்லா கடனும் மாறுவதாக சொல்லுங்க. ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவரே உங்க நாம மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக ஆண்டவர்கிட்ட அப்படி கேளுங்களே. ஆண்டவரே ஏசப்பா உங்க நாம மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக நாங்க ஆசீர்வாதமா இருக்க என் குடும்பத்தை தெரிந்து கொண்டீங்களே. நானும் என் குடும்பமும் ஆசீர்வாதமானவர்களாக உங்க சுவிசேஷ பணிக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக திரளான ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை விதைக்க அப்படி சொல்லுவோம். ஆண்டவரே எங்களை முந்தி ஆசீர்வதிக்கிறீங்க. ஹல்லேலூயா. உங்க நாம மகிமைக்காக அப்படி கேளுங்க. ஆண்டவர் பலத்த காரியங்களை, அற்புதத்தை இந்த ஆண்டுல செய்வார், 2025 செய்வார். ஓ வேதம் சொல்லுகிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். இதுதான் அவருடைய சித்தம். நீங்க எதை கேட்டாலும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே உங்க நாம மகிமைக்காகன்னு கேளுங்க. ஆண்டவரே உங்க நாம மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக என் குடும்பத்துல மகத்தான காரியங்களை செய்ய போறீங்க, மகிமையான காரியங்களை செய்ய போறீங்க உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக. ஓ ஹல்லேலூயா. என் குடும்பத்தை பயன்படுத்த போறீங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஓ என்ன பயன்படுத்த போறீங்கப்பா. ஷாபாலா பாபா பாபா ரீகதரா பாபா 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 ஷாபாலா பாபா பாபா பாபா. இந்த கிறிஸ்துமஸ் நாட்களுக்கு முன்பாக சுவிசேஷம் விதைக்கப்படுகிற இடத்திலெல்லாம் ஓ ஹல்லேலூயா நல்ல அறுவடை உண்டாகத்தக்கதாக இந்த கிறிஸ்துமஸ் நற்செய்தி நூலை, அந்த புத்தகத்தை யாரெல்லாம் ஜெபத்தோடு யாருக்கெல்லாம் கொடுக்குறாங்களோ, கொடுக்கும்போது கொடுக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதம். ஓ அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம். விதைக்கிறவர்களும் அறுக்கிறவர்களும் ஒருமித்து இந்த நாட்கள்ல சந்தோஷப்பட ஆண்டவர் சமூகத்துல சொல்லுவோமா. ஓ நீங்க பயப்படாதீங்க, ஜெபத்தோடு சொல்லுங்க. பலவீனத்தோடு இருக்கிறவங்களா இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கிறவங்களா இருக்கலாம், வேதனையோடு இருக்கிறவங்களா இருக்கலாம், துக்கத்தோடு இருக்கிறவங்க, ரட்சிப்புக்காக வழி தெரியாது தவித்துக் கொண்டிருக்கிறவங்களுக்கு ஜெபத்தோடு ஆயத்தத்தோடு விதைக்கத்தக்கதாக ஆண்டவரே என் குடும்பத்தை கருவியா பயன்படுத்துங்க, என்ன பயன்படுத்துங்க. ஹல்லேலூயா. நமக்கு இந்த செய்திகள் எல்லாம் ஆன்லைன்ல ரெக்கார்ட் ஆகிறது, பதிவு பண்ணப்பட்டு அப்படி இருக்கிறது. அதை நம்ம ஆயத்தத்தோட இந்த பிறருக்கு ஷேர் பண்ண. ஹல்லேலூயா. ரொம்ப எளிதான வழி ஜெபத்தோட. ஹல்லேலூயா.
விதைக்கிறவர்களும் அறுக்கிறவர்களும் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களை ஒருமித்து சந்தோஷப்பட. ஓ ஹல்லேலூயா. ரபா ஷபா ரபா பாபா பாபா. ஆண்டவரே, என் குடும்பத்தை நீங்க முந்தி ஆசீர்வதிக்கிறீங்கப்பா. இந்த ஆண்டுல என்ன ஆசீர்வாதமா வைக்கிறீங்க, சுகமா வைக்கிறீங்க. நன்றி. ஆண்டவர் சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை என்னைய சுகமா வச்சிருக்கிறீங்க. சொல்லுங்களேன், சுகமா வச்சிருக்கிறீங்களே, நீண்ட ஆயுச கொடுத்தீங்களே, உங்க நாம மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக என் குடும்பத்தை ரட்சித்தீங்களே. உங்க நாம மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக என் வேலையை ஆசீர்வதிச்சீங்க, என் குடும்பத்தை பலப்படுத்தினீங்க, உங்க நாம மகிமைக்காக தெரிந்து கொண்டீங்க. சொல்லுங்களேன், உங்க நாம மகிமைக்காக தெரிந்து கொண்டீங்க, உமக்காக பிரித்தெடுத்தீங்க. ஏசப்பா, உங்க நாம மகிமைக்காக முந்தி அப்படி ஆசீர்வதிப்பா. நீங்க எதை கேட்டாலும் இப்படி சொல்லுங்க, உங்க நாம மகிமைக்காக, உங்க ராஜ்யத்தின் வேலைக்காக. அப்படி கேளுங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, நாம் எதையாயிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. இதுதான் அவருடைய சித்தம். ஓ ஹல்லேலூயா. ஓ, விதைக்கிறவர்களும் அறுக்கிறவர்களும் ஒருமித்து நீங்க ஆசீர்வாதமா இருக்கிறப்போ, நீங்க சுகமா இருக்கிறப்ப, நீங்க சமாதானமா இருக்கிறப்ப நீங்க நன்றி சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க பிறருக்கும் அதை சொல்ல ஆரம்பிப்பீங்க, ஷேர் பண்ணுவீங்க. ஓ, இந்த கொஞ்ச நாட்களுக்குள்ள இந்த கிறிஸ்துமஸ் புது வருடத்தை நம்ம பார்க்க போகிறோம். புது வருடத்துக்குள்ள ஆண்டவரே, என் குடும்பம் உமக்கு சாட்சியாக. ஒருவேளை நிறைய காரியங்கள்ல நம்ம அவரை விட்டு தூரமா இருக்கலாம், ஆனா அவரண்ட கிட்டி வரத்தக்கதாக ஓ அவர் சமூகத்திலே தரை மட்டும் தாழ்த்தி, ஓ ரபா ஷபா பாபா பாபா பாபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரபா ஷபா பாபா பாபா. எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களே, சேர்ந்து ஸ்தோத்தரிங்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, என் குடும்பம் உமக்காக. சொல்லுங்க, எங்க குடும்பம் உமக்காக, என் பிள்ளைகள் உமக்காக, என் சபையார் உமக்காக. ஓ ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள எல்லாம் உமக்காக, உமக்காக, உமக்காக. வாழ்ந்தாலும் உமக்காக. இந்த சுகம் எதுக்கு? அவருக்காக. ஓ, ஆயுஸ் எதுக்கு? அவருக்காக. சொல்லுங்க, அவருக்காக. அப்படின்றப்ப இந்த வாழ்க்கையில ஒரு சந்தோஷமாய் நீங்க வாழ, உங்க பிரயாசத்துல எல்லாம் திருப்தியாக. ஏன்னா அவருடைய ராஜ்யம் கட்டப்படணும். ஹல்லேலூயா. அவருடைய நாம மகிமைப்படணும். சுவிசேஷம் தீவிரமாய் கடந்து போகணும். ஓ, இந்த வருகிற நாட்கள்ல, இந்த எல்லைகள்ல, ஓ இந்த ஆலயத்துல இடம் நிரம்பணும். நமக்கு இல்ல, அவர் நாம மகிமைக்காக. ஹல்லேலூயா. ஆலயம் கட்டப்படணும் அவர் நாம மகிமைக்காக. ஆலயத்துல அருமையும் இனிமையுமான பொருட்கள் நிரம்பி இருக்கணும் அவர் நாம மகிமைக்காக. சொன்னீங்க. இப்படி இந்த ஆண்டுல ஒரு தீர்மானத்தோடு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் உங்களை, நீங்க இருக்கிற எல்லைகள்ல உங்க குடும்பத்தை மகிமைப்படுத்தி உயர்த்தி சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் நீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. யாருக்கு அவருக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபத்தோடு பிறருக்கு ஆண்டவருடைய அன்பை கொண்டு போங்க. ஓ ஹல்லேலூயா. நீங்க பிறருக்காக பிரயாசப்படுறப்ப ஆண்டவர் உங்க காரியமாக, உங்க குடும்பத்தின் காரியமாக அவர் பிரயாசப்படுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, விதைக்கிறவர்களும் அறுக்கிறவர்களும் எப்படி இருப்பாங்கன்னா ஒருமித்து, சொல்லுங்க, ஒருமித்து சந்தோஷப்படுவார்களாம். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் நீங்க சுவிசேஷத்துக்காக, ஆண்டவருக்காக எதெல்லாம் விதைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, ஒரு பக்கம் அறுவடை, அறுக்கிறவர்களும் விதைக்கிறவர்களும் ஒருமித்து சந்தோஷப்பட. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் அப்படியாக பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா. தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டா. சொல்லுமா, துதிப்போரை
கைவிட மாட்டா, துதிப்போரை கைவிட மாட்டா. அவர் சொல்லில் நடக்காத தேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. ஆமென். அவர் சொல்லில் நடக்காத தேது. நீங்க விசுவாசிக்கும் போது அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் சொன்னதிலும் அதிகம் செய்வா, உன்னை நன்றியுடன் பாட செய்வா. ஆமென். சொன்னதிலும் அதிகம் செய்வா, உன்னை நன்றியுடன் பாட செய்வா. விசுவாசியை விசுவாசியை கைவிட மாட்டா, நம் குடும்பங்களை கைவிட மாட்டா, நம் சபையை கைவிட மாட்டா, இந்த ஊழியத்தை கைவிட மாட்டா, நம் தலைமுறையை கைவிட மாட்டா, நம் பிள்ளைகளை கைவிட மாட்டா. ஹல்லேலூயா. துதிப்போரை கைவிட மாட்டார். சொல்லுங்களேன், துதிப்போரை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. துதிச்சு வெற்றி பெற்றவங்களை பார்க்கும்போது அதிலே நாம் வாசிக்கிறோம். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசபாத் எழுதுகிறார் இந்த காரியங்களை. என்னன்னா, ஆண்டவர் செஞ்ச ஏராளம் அற்புதங்களை அதிசயத்தை எல்லாம் நினைச்சு நன்றியுள்ள இருதயத்தோட அவர் சொல்றார். யோசபாத்துடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருக்கு விரோதமாக எதிரிகள் படையெடுத்து வர்றாங்க, சாகடிக்கணும்னு, யுத்தம் பண்ணணும்னு. ஆனா யோசபாத் சொல்றார், எங்க மேல பட்டயம், நியாய தண்டனை. என்னன்னா முதல்ல என்னது? பட்டயம். அடுத்து என்னது? நியாய தண்டனை. அடுத்து கொள்ளை நோய். அடுத்து பஞ்சம் முதலான தீமைகள் வந்தா, ஆண்டவரே இதெல்லாம் எங்க மேல வந்தா உங்க ஆலயத்துல அப்பொழுது, எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா, அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால். சொல்லுமா, உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால். ஹல்லேலூயா. நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில். சொல்லுங்க, எங்கள் இடுக்கணில். எங்கள் இடுக்கல்னா எங்கிட்டு போறதுனே தெரியாது, என்ன செய்வோன்னு தெரியாது. அந்த காரியங்கள நெருக்கடியான வேலை. ஆனா ஒன்று அவருடைய ஆலயத்தில் வந்து, பட்டயம், தண்டனை, கொள்ளை நோய், பலவிதமான தீமை இதெல்லாம் வந்தா எங்கே போகிறதுன்னு தெரில, இடுக்கனா இருக்கே. அந்த நேரத்தில் ஆலயத்துக்குள்ள வந்து ஆலயத்தில் அவர் சமூகத்தில் அவரை நோக்கி, அதில் சொல்லப்பட்டிருக்கு, எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில். இடுக்கணில் யாரை நோக்கி? உம்மை நோக்கி. யாரை நோக்கி? உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர். சொல்லுமா, தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் சமூகத்தில் ஒருவேளை இன்னைக்கு இந்த ஆண்டில் எத்தனை இடுக்கன் போல சூழ்நிலைகள் வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் ஆலயத்தில் வந்து அவருடைய சமூகத்தில் அவரை தேடுறீங்கன்னா உங்களுடைய எல்லா ஜெபத்தையும் அவர் கேட்டு ரட்சிப்பார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிக்கிறோம். அதிலே 13வது வசனத்தில், யூதா கோத்திரத்தார் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும், அவர்கள் பெண் சாதிகளும், அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது,
யூதா கோத்திரத்தார் அனைவரும், யூதா கோத்திரத்தார் அனைவரும். அதுக்கு முன்னாடி வாசிக்கிறோம் 4வது வசனத்துல, அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார்கள். யூதாவில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட வந்தார்கள். அவங்க எல்லாருமே யாரை தேட வந்தாங்கன்னா, இந்த யோசபாத்தோட எல்லா ஜனங்களும் கர்த்தரை தேட வந்தாங்க. அப்ப யோசபாத் இந்த மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, எங்க இடுக்கண்ணில் உங்களை நோக்கி கூப்பிடுறப்ப நீங்க ரட்சிப்பீர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்றாரு. அதுல யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, குழந்தைகள் இருக்கிறாங்க, பெண் சாதிகள், குமாரர், எல்லாரும் கர்த்தருக்கு முன்பாக சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக. இந்த ஆண்டு இறுதியில நம்ம நன்றி சொல்றோம், அவரை தேடுறோம். நம்முடைய பிள்ளைகள், குழந்தைகள் எல்லாரும் யாருக்கு முன்னாடி நிற்கிறோம்னா கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக அதுல தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம் 18வது வசனம். அப்பொழுது யோசபாத் தரை மட்டும் முகங்குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். ஹல்லேலூயா. யோசபாத் என்ன செய்யறாருன்னா, மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, கர்த்தருக்கு முன்பாக சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக. ஹல்லேலூயா. எப்படி அவர் ஆண்டவரை தேடுறாருன்னா, தரை மட்டும் முகங்குனிந்தான், முழுவதும் தாழ்த்தி, ஆண்டவரே நீங்க தான்ப்பா சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை, பிரச்சனைகளை, யுத்தம் போன்ற காரியங்களை மேற்கொள்ள நீங்க தான் ஆண்டவரே எனக்கு தஞ்சம் அப்படின்னு சொல்லி பாருங்க, தரை மட்டும் முகங்குனிந்தான். யோசபா தரை மட்டும் முகம் குனிந்த உடனே அடுத்து சகல ஜனங்களும், அதுல பிள்ளைகள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, பாருங்க எல்லாரும் சேர்ந்து, குமாரர் இருக்கிறாங்க. அதுல போடப்பட்டிருக்கிறது, சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ள கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். சொல்லுமா, கர்த்தருக்கு முன்பாக தாழ விழுந்தார்கள். இந்த ஆண்டு இறுதியில நீங்க ஆண்டவருக்கு முன்பாக வந்துருங்க. உங்க எல்லா சூழ்நிலைகளையும் சுத்தி, அப்ப யுத்தம் போன்ற பிரச்சனைகள் அப்படி இருந்தது, கண்ணுக்கு தெரிகிற யுத்தங்கள். ஆனா இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாத பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்புகிற அப்படிப்பட்ட யுத்தம், மனதிலே எழும்புகிற யுத்தம், பொருளாதாரத்திலே, சரீரத்திலே, குடும்ப சமாதானத்திலே விரோதமாய் எழும்புகிற அப்படிப்பட்ட யுத்தங்களை மேற்கொள்ள நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு முன்பாக தாழ விழுந்து, அதை தான் இங்க ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார், தாழ விழுந்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19வது வசனம், அதில் பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பீரமாய் துதித்தார்கள். சேர்ந்து சொல்லுவோமா, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகா சத்தத்தோட கெம்பீரமாய் துதித்தார்கள். நல்ல சாதகமான சூழ்நிலையில இவங்க துதிக்கல, முன்னாடி எதிரிகள் இருக்கிறாங்க கண்ணுக்கு முன்னாடி, அவங்க கிட்ட பெரிய பெரிய பட்டயம், ஈட்டி, திரள் கூட்டம் நிக்குது, இவங்களை காட்டிலும் பெரிய பெரிய பலசாலிகள், யுத்தத்துல தேர்ந்தவர்கள், சின்ன பிள்ளைங்க, பெண்கள், குமாரர் எல்லாரும். இப்பொழுது அவங்க என்ன செய்யணும், பயப்படலை. சொல்லுங்க, பயப்படலை. என்னன்னா, ஐயோ எதிரிகள் இப்படி இருக்கிறாங்களேன்னு பயந்து நடுங்கலை. அவங்களுக்கு முன்னாடி அவங்க எப்படி ஆர்ப்பரிக்கிறாங்கன்னா, சேர்ந்து சொல்லுமா, கெம்பீர சத்தமாய் துதித்தார்கள். சத்தமா துதிக்கிறாங்க, சத்தமா துதிக்கிறாங்க. ஹல்லேலூயா, கெம்பீரமா துதிக்கிறாங்க. சூழ்நிலை மத்தியில அவங்க பயப்படல, நல்லா துதிச்சு கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோவாவின் வனாந்திரத்திற்கு போக புறப்பட்டார்கள். புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடிகளை கேளுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தரை நம்புங்கள், அப்பொழுது நிலைப்படுவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புங்கள், கர்த்தரை விசுவாசிங்க. சொல்லுங்க, கர்த்தரை விசுவாசிங்க. நம்ம பேரே விசுவாசி. ஹல்லேலூயா. அப்படின்னா என்னன்னா, நம்ம பார்க்குறவைகளை கேட்கிறவைகளே அப்படி அல்ல. காணக்கூடாத தேவன், இறைவன், அவருடைய வார்த்தை, அவருடைய பிரசன்னத்தை விசுவாசிக்கிறோம், அதை நம்புறோம், அப்பொழுது நிச்சயம் நிலைப்படுவோம். ஹல்லேலூயா.
அவருடைய தீர்க்க தரிசிகளை நம்புங்கள். அப்படின்னா அவருடைய வார்த்தை, அவருடைய ஊழியர் மூலம் வருகிற கர்த்தருடைய ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன செய்யணும்? நம்பணும். சொல்லுங்க, நம்பணும். அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். சொல்லுமா, அப்பொழுது சித்தி பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அடுத்து பின்னாடி சொல்லப்பட்டது, பின்பு அவன் ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள். சேர்ந்து சொல்லுமா, கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். கொயரை நிப்பாற்றார் முன்னாடி யோசபாத். ஹல்லேலூயா. அந்த எதிரிகளுக்கு இவங்களை பார்க்குறப்ப அவங்களுக்கு என்னவா தெரிஞ்சிருக்கும்? வித்தியாசமாக தெரிஞ்சிருக்கும்ல. என்னடா, நம்மகிட்ட ஆயுதம் இருக்குது, நம்மகிட்ட எல்லா பலமும் இருக்குது, நம்மகிட்ட திறமை இருக்குது, ஞானம் இருக்குது, அறிவு இருக்குது, யுத்தத்தில் கை தேர்ந்தவங்க, ஆனால் இவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்களேன்னு பைத்தியக்காரத்தனமாக இருந்திருக்கலாம். ஆனால் ஒன்று, இவர்களுக்கு அப்பாற்பட்ட வல்லமை, இவங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறார். அவங்களுக்கு தெரியல, ஆனால் அந்த ஜனங்கள் விசுவாசத்தோடு பார்த்தாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசத்தோடு இந்த ஆண்டை பாருங்கள். என் வாழ்க்கையில், என் குடும்பத்தில், என்னுடைய தனிப்பட்ட காரியத்தில், ஆலயத்தில் கர்த்தர் பெரிய பெரிய காரியங்களை செய்வார். 2025 2025 செய்வார் அப்படின்னு நீங்கள் விசுவாசிங்க, நம்புங்க. அதை விட்டு பின்வாங்காதீங்க. சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குதே, பின்வாங்காதீங்க, முன்னேறி போகணும். ஹல்லேலூயா. இன்னும் அவரண்டை கிட்டி சேருங்க, இன்னும் நம்புங்க, இன்னும் அவருடைய வசனத்தை சொல்லி 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 சூழ்நிலைகள் மத்தியில் துதிச்சு 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 துதிச்சு. அதில் சொல்லப்பட்டிருக்கிறது 22வது வசனத்தில், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது பிற்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அவங்க எதிரிகள் ஒருத்தருக்கு ஒருத்தரையே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. இவங்க பாடி துதிச்சு, அவங்க ஆர்ப்பரிச்சு இசையோடு ஆண்டவரை மகிமைப்படுத்தினோன்னு. அப்போ நம்ம பாட்டு தானே பாடுறோம், ஆலயத்தில் நம்ம ஆராதிக்கிறோம், முதல்ல வர்றோம், ஆண்டவரை துதிக்கிறோம், அவரை மகிமைப்படுத்துகிறோம், மகத்துவமான தேவனை பாடுறோம். அப்படின்னா என்னென்னா, நமக்காக ஆண்டவர் ஒன்றை செய்கிறார். ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகளை அதே நேரம் அழித்து போடுகிறார். ஹல்லேலூயா. பாடி துதி செய்ய தொடங்கின போது அதனால் இந்த 2025 ஆண்டுக்கு போகிறதுக்கு முன்பாக இந்த யோசபாத் உபவாசம் எடுத்து பாருங்க, குழந்தைகள், பெண் சாதிகள், குமாரர்கள், யூதா கோத்திரத்தார் அனைவரும் சேர்ந்து, யோசபாத்து சேர்ந்து தரை மட்டும் ஆண்டவர் சமூகத்திலே தாழ்த்தி ஆண்டவரை தேடி பாடகரை நிறுத்தி பாடி கர்த்தர் நல்லவர்னு துதிச்சு கம்பீர சத்தமாய் பாடி ஆர்ப்பரித்தார்கள். அதற்கு பின்னாடி பார்க்கிற போது கர்த்தர் அந்த யுத்தத்திலே ஜெயத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன யுத்தம்னா, மனசுல வர்ற யுத்தம். ஹல்லேலூயா. நிறையா நம்மளை சுற்றி கண்ணுக்கு தெரியாத யுத்தங்கள் நிறையா. அந்த யுத்தத்திலே ஜெயம் எடுக்க என்ன செய்யணும்? நம்ம சொல்லுவோமா, என்ன செய்யணும்? பாடி துதிக்கணும், கம்பீரமாக ஆர்ப்பணிக்கணும். அதனால் இடையில நம்ம ஜெபிக்கிறோம். இந்த ஆண்டு இறுதிக்கு போகிறதுக்கு முன்பாக குடும்பமாக ஜெபிக்கிறோம், ஆலயத்தில் சபையாக சேர்ந்து வந்து ஜெபிக்கிறோம். நீங்கள் ஜெபிக்கும்போது யோசபாத்துக்கு எப்படி அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயத்தை கொடுத்தாரோ உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஹல்லேலூயா. அவங்க இந்த எதிரிகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க உடைமைகள் எல்லாம் போட்டுட்டு ஓடிட்டாங்க. இவங்க கொள்ளையடித்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், எத்தனையோ ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் நிறையா மிஸ் பண்ணியிருக்கலாம், நிறையா நீங்கள் இழந்திருக்கலாம், நிறையா காரியங்களில் நீங்கள் பிரயாசப்பட்டு இப்படித்தான் அவனை சேமித்து நிறையா காரியங்களில் அது நிறையா நிறைவேறாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஒரு ரகசியம் என்னென்னா, ஒரே நாளே கர்த்தர் எல்லா தேவைகளையும் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. எப்போ நான் பாடி துதி செய்ய தொடங்கின போது, சூழ்நிலையெல்லாம் சாதகமாக இருந்த அப்படிப்பட்ட நிலையில் இல்லை. யோசபாத்தோடைய வாழ்க்கையில் சூழ்நிலையெல்லாம் வித்தியாசமாக இருந்துச்சு.
எந்த நேரம் ஒரு பட்டயத்தை தூக்கி போட்டாலும் யார் செத்து போவாங்கன்னு தெரியாது. ஏன்னா அந்த ஜனங்களில் குழந்தைகள் இருக்கிறாங்க, குமாரர்கள் இருக்கிறாங்க, பெண்கள் இருக்கிறாங்க, ஏராள ஜனங்கள் கூடி நிற்கிறாங்க. ஆனால் எல்லாரும் தைரியமாக இந்த யோசபாத்துடைய வார்த்தை கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்லி கீழ்ப்படுகிறாங்க. நாமும் இன்றைய நாட்களிலே